ஃப்ரெண்ட்ஸ், பூமியைப் போல 10,00,000 மடங்கு பெரியது சூரியன். அப்போ அந்த சூரியனில் நமக்கு எப்படி சன்லைட்டு கிடைக்குதுன்னா, அணுக்கரு பிளவை நடக்குது இல்லையா? அந்த மாதிரி நடக்கும்போது அங்கே பயங்கரமான, அதாவது இந்த வெடிகுண்டு நிகழ்வு மாதிரி தான், அது மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ சவுண்டு கண்டினியூஸாக, வேறு நேச்சுரலுங்கிறது என்னது, கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ சவுண்டு அங்கே உருவாகும்னு நினச்சி பாருங்கள். சின்னதாக ஒரு வெடி வச்சாலே எவ்வளோ சவுண்டு நமக்கு கேட்குது. அப்போ இவ்வளோ சவுண்டும் பாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பூமியில் இருக்கோம் இல்லையா, நமக்கெல்லாம் ஈஸியாக அடைஞ்சிரும். ஏன் நமக்கு கேட்கல அப்படின்னு சொன்னால், பூமியை சுற்றி ஒரு 80 கிலோமீட்டருக்கு அட்மாஸ்பியர் இருக்குது. பூமிக்கு மேலே ஒரு போர்வையாக, அதுக்கு வெளியே வெற்றிடம் தான் இருக்குது. அந்த வெற்றிடத்தினை தாண்டி பூமிக்கு வர முடியல அதால். அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம எல்லோரும் தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டிதான். கண்டினியூஸாக காதில் வெடிக்கிற சத்தம் கேட்டு இருந்தால் நம்ம என்ன ஆகும் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நம்ம கொடுத்து வச்சவங்கன்னு. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.